பாண்டி, ஓனர் ஏதாவது பேசினாரடா? எப்படி கரெக்டா கேக்குறேன்? இப்பதான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட தான் பேசிட்டு வரேன். இங்க வா. இந்த 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. இப்போதைக்கு ஓனர் கிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தை ஒரு சில இடத்துல கேட்டிருக்கேன். ஒரு 2-3 நாள்ல ரெடி ஆயிடும். அது வரைக்கும் இதை அட்வான்ஸா வச்சுக்க சொல்லு. சரிண்ணே. என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருக்குண்ணே. ஏய் பாண்டி, இவ்ளோ சேர்த்து வச்சிருக்கியாடா? ஒரு பேங்கே வச்சு நடத்திட்டு இருக்கியாடா? அண்ணா, இதுல எவ்வளவு இருக்கு? இதுல 70,000 இருக்குண்ணே. ஏய் பாண்டி, 1 மினிட் வெயிட் करो. अभी आ रहा हूं. சரி, இப்போ இதுல 1,70,000 ரூபா இருக்கா? இதை அட்வான்ஸா கொடுத்துரு. மீதி ஒரு 2-3 நாள்ல கொடுத்துடலாம். ஏய் பாண்டி, கை கொடு. நீ அந்த கடைக்கு ஓனர் ஆகிறதுக்கு இந்த அண்ணனோட பங்கு 60,000. நல்லா பாருண்ணே. மேல இருக்கிற 2 நோட்டு மட்டும் ஒரிஜினலா இருந்து உள்ள ஃபுல்லா ஃபேக்கா இருக்கு போகுது. ஏய், என்ன பார்த்தா நான் ஃப்ராட் மாதிரி தெரியுதா உனக்கு? எல்லாமே ஒரிஜினல் நோட்டு. தோ ஒரிஜினல் நோட்டு பாத்துக்கோ நல்லா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணு நான் தருவேன்டா. நீ என் தம்பிடா. உனக்கு நாங்க பணமா வேற யாரா பண்ணுவா? இந்த வீட்ல முதல்ல ஓனர் ஆக போற ஒரே ஆள் நீதான்டா. பாண்டி, என்னங்க காசு சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு தான் கிடைக்கும். ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது கேஷாவே கொடுக்குறேன். அதான் இப்போதைக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து கஷ்டப்படுறீங்க. ஏன் எல்லாரும் கொடுக்கும்போது நானும் கொடுக்க கூடாதா? என்ன சும்மா தான் உங்க தங்கச்சின்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. அப்புறம் உங்களுக்குலாம் ஒரு தேவன் வரும்போது நான் உதவி பண்ணக்கூடாது? என்னாச்சு பாண்டி? நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு வேலை பார்த்து பணம் கொடுக்க கூடாதா? இப்போ ஒரு 2 நாள் வேலை பார்த்து டிசைனிங் முடிச்சு கொடுத்தா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நீங்க சோழெல்லாம் பணம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. குழந்தை மாதிரி அழாதீங்க. கணத்தோடுங்க.